வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கர வைரலாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே இப்போ ரீசெண்டாக அந்த சமைக்கிற வீடியோ இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்னூக்கர் விளையாடுறது, தென் பைக் ட்ரைனிங் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி குட் பேட் அக்லி அந்த ஹேஷ்டாகும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தளபதி விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் நீங்கள் வந்து இப்போது நம்ம ஏகே கூட பைக் ரைடு போகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கோட் படத்துலேயே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நண்பர் அஜித் கூட வந்து பைக் ரைடு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வேலையில் இருந்தாலுமே ஒரு ஷார்ட் டர்மான ஒரு ரைடு போயிட்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்காமல் நம்ம ஏகே கூட. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நம்ம தளபதியும் நம்ம ஏகேவும் நம்ம தளபதி விஜய் ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பைக் ரைடு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சிருக்கேன் அத்தனை பற்றியும் பார்த்தீங்கன்னா பைக் ரைடிங்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு நம்ம ஏகே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக் ரைடு போகணும் ஆசைப்பட்டு பைக் ரைடிங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பைக் ரைடுக்கு வந்து நம்ம ஏகே கூட தளபதி விஜயும் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.